ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிருக்குது. ஒரு ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. எதுக்காக எரேஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு என்ன ஸ்டெப்னா 2 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மேலே வந்து பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கனால ஓப்பன் கேட்குது. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லோடியோ ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே நேராக போகும். இது மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் க்ராப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஃபோட்டோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபோட்டோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த ஃபோட்டோக்கு மேலே டன்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த டன் ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். டன் ஆப்ஷன் கொடுத்தோன்னே ஏஐ ஆட்டோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் கீழே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து எரேஸ் ஆகிடும். நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்போது அந்த ஃபோட்டோ வந்து எதுக்காகனா நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி க்ராப் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போது வந்து அதில் வந்து எதனா ஒரு இருந்துச்சுன்னா ஜூம் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எரேஸ் ஆகாத போர்ஷனில் ஜூம் அண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேஜிக் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் எரேஸ் பண்ணுங்க. தேவை இல்லைன்னா கீழே வந்து ஏரோ மார்க் டவுனில் காமிக்கும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன் ஆகிடும். திரும்பியும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து க்ரியேட் பண்ணி வச்சு சேவ் கொடுத்துட்டு இப்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நேராக இந்த ஃபோட்டோ வந்து கேலரிக்கு வந்து போய் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம கேலரியில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா கேலரியில் வந்து இந்த இமேஜ் வந்து இது இப்படி தான் இருக்கும். க்ராப் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் வந்து அதை க்ராப் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இமேஜ் தான் வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் நம்ம ஃபோட்டோ வச்சு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணால். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது யூடியூப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன்.